வால்யூம் வரலமா? மத்தவங்களுக்கு வருதான்னு தெரியல. எனக்கும் வரல. நான் தான் இன்னைக்கு தப்பா சரி கொஞ்சம். யாருக்கும் வரல. ஓகே ஓகே. வரல. வால்யூம். நெல்லையில் அருள் புரிவாய் காந்திமதி, நெல்லையில் அருள் புரிவாய் காந்திமதி. அன்னை அவளெல்லாம் ஏது கதி, அன்னை அவளெல்லாம் ஏது கதி. மதுரை அரசாளும் மீனாட்சி, திரிபுர சுந்தரசி காலினிலே, சிவசக்தி பார்வதி கையிலையிலே, வரந்தரும் கற்பகமாய் மயிலையிலே, வஞ்சமெல்லாம் நெஞ்சில் வாழ்பவளே, வஞ்சமெல்லாம் நெஞ்சில் வாழ்பவளே. மதுரை அரசாளும் மீனாட்சி, மாநகர் காஞ்சியிலே காமாட்சி, மதுரை அரசாளும் மீனாட்சி. திருவேக்காட்டினிலே கருமாரி, தென்புதுவை நகரனிலே முத்துமாரி, திருவேக்காட்டினிலே கருமாரி, தென்புதுவை நகரனிலே முத்துமாரி. சமயபுரம் தந்தில் மகமாகி, சமயபுரம் தந்தில் மகமாகி, சௌபாக்கியம் தந்திருவாய் மாகாளி, சகல சௌபாக்கியம் தந்திருவாள் மாகாளி. மதுரை அரசாளும் மீனாட்சி, மாநகர் காஞ்சியிலே காமாட்சி, மதுரை அரசாளும் மீனாட்சி. வெரி நைஸ், வெரி நைஸ், வெரி நைஸ் மைத்ரிஜி. ஒன்னும் தேங்க்யூ சார். மீனாட்சி. வர ரொம்ப பாடம் இல்ல, தொண்டை கட்டி எடுத்து. நல்லா இருந்து கேட்கறதுக்கு. வெரி நைஸ், வெரி நைஸ். நெக்ஸ்ட் சார் ஸ்லோகம் சொல்லலாம். ओम नमो भगवते वासुदेवाय धन्वन्त्रये अमृतकलशहस्ताय सर्वामय विनाशाय त्रैलोक्यनाथाय धन्वन्तरि महाविष्णवे नमः। ओम नमो भगवते वासुदेवाय धन्वन्त्रये अमृतकलशहस्ताय सर्वामय विनाशाय त्रैलोक्यनाथाय धन्वन्तरि महाविष्णवे नमः। नमो भगवते वासुदेवाय धन्वन्तरे अमृतकलशहस्ताय सर्वामय विनाशाय त्रैलोक्यनाथाय धन्वन्तरि महाविष्णवे नमः। ब्यूटिफुल। சார் அந்த जय श्री कृष्णा सर। जय श्री कृष्णा, जय श्री कृष्णा जी. आध्यात्मिका
பிறந்தநாள் வாழ்த்துக்கள் வேற சொல்லணும்னு இருந்து. வித்யாத்மிகா வந்து பவானிஜியோட பேத்தி. அவங்களுக்கு நேத்திக்கு பர்த்டேயா இருந்தது. ஸோ அதுக்கு இன்னைக்கு நேத்திக்கு விஷ் பண்ணலான்னு இருந்தோம். பட் குரூப்ல விஷ் பண்ணாதான் அதுக்கு நல்ல ஒரு எஃபெக்ட் இருக்கும்னு சொல்றதுக்காக தான் இன்னைக்கு குரூப்ல விஷ் பண்ணலாம். ஆஸ் யூஷுவல் நான் ஜென்மதினமிதம் பாடிட்டு அவங்களுக்கு அப்புறமா அத்தியாத்மிகா, ரொம்ப அழகான பேரு, அவங்களுக்காக ஜென்மதினமிதம் ஐ பிரிய சகே சந்தனோது தே சர்வதா முதம் प्रार्थयामहे भवः शतायुषी ईश्वरः सदा त्वां च रक्षतु पुण्यकर्मणा कीर्तिमर्जय जीवनं तव भवतु सार्थकम् जन्मदिनमिदम् अयि प्रिय सखे शन्तनोतु ते सर्वदा मुदम् दीर्घायुरारोग्यमस्तु सुयशः भवतु विजयः भवतु. அத்தியாத்மிகா, உங்களுக்கு ரொம்ப மனமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இந்த ஸ்வரகீதா வகுப்பிலிருந்து ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணர். நீண்ட ஆயுளுடன் நல்லா வாழணும். உங்களோட ஆசீர்வாதங்கள். ரைட் சுஜாதாஜி. சாரி சார், நான் லேட்டா ஜாயின் பண்ணிட்டேன். யாரு சார் இந்த பவானி சொல்றது? பவானி ஜி நம்ம குரூப்ல இருக்காங்க. அவங்களோட கிராண்ட் டாட்டருக்கு பர்த்டே நேத்திக்கு இருந்தது. பவானி கேள்வி பார்த்தது. புதுசா சேர்ந்திருப்பாங்க, என்னன்னு புதுசா தெரியல. சேர்ந்திருக்காங்க. அவங்க ஃபேஸ் நானும் ஓகே ஓகே. பார்த்தது இல்ல. இன்னைக்கு குரூப்ல இருக்காங்களான்னு தெரியல. இன்னைக்கு வரல, இன்னைக்கு ஜாயின் இல்லன்னு நினைக்கிறேன். பண்ணல சார். ஓகே ஓகே. பட் இருந்தாலும் அவங்க யூடியூப்ல பாத்துக்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஓகே ஓகே, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறது. தேங்க்யூ சார். நோ ப்ராப்ளம். सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करलोकशङ्करम्. ஸ்ரீ மியூட்டா இருக்கே. சுபஸ்ரீ ஜி, ஸ்ரீ மியூட்டா இருக்கே. சார் ஒரு நிமிஷம், ஸ்கிரீன் கொஞ்சம் இதாயிடுச்சு. भज गोविन्दं भज गोविन्दं गोविन्दं भज मूढमते सम्प्राप्ते सन्निहिते काले नहि नहि रक्षति डुक्रिङ्करणे. पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे. रत्याचर्पटविरचितकण्ठः पुण्या पुण्यविवर्जितपन्थः योगी योगनियोजितचित्तः रमते बालोन्मत्तवदेव.
कस्त्वं कोऽहं कुत आयातः कामे जननी को मे तातः इति परिभावय सर्वमसारं सर्वं त्यक्त्वा स्वप्नविचारम् त्वयि मयि सर्वत्रैको विष्णुर्व्यर्थं कुप्यसि मय्यसहिष्णुः भवसमचित्तः सर्वत्र त्वं वाञ्छस्य चिराद् यदि विष्णुत्वम् शत्रौ मित्रे पुत्रे बन्धौ मा कुरु यत्नौ विग्रहसन्धौ सर्वस्मिन्नपि पश्यात्मानं सर्वत्र त्रोत्सृज भेदाज्ञानम् कामं क्रोधं लोभं मोहं त्यक्त्वात्मानं पश्यति सोऽहम् आत्मज्ञानविहीना मूढास्ते पच्यन्ते नरकनिगूढाः ज्ञेयं गीता नाम सहस्रं ध्येयं श्रीपति रूपमजस्रं नेयं सज्जनसङ्घे चित्तं देयं दीनजनाय च वित्तम् सुखतः क्रियते रामा भोगः पश्चादन्धशरीरे रोगः यद्यपि लोके मरणं शरणं तदपि न मुञ्चति पापाचरणम् अर्थमनर्थं भावय नित्यं नास्ति ततः सुखलेशः सत्यम् पुत्रादपि धनभाजां भीतिः सर्वत्रैषा विहिता रीतिः जय श्री कृष्ण வெரி நைஸ் வெரி நைஸ். ரொம்ப நல்லா இருந்தது. थैंक यू सर ஸோ ஆச்சார் வந்து காமினி அப்புறம் காஞ்சனா இது ரெண்டும் நமக்கு பேரழிவுக்கான ஒரு இது. செல்வத்தோட விதிக்கப்பட்ட வழி என்னன்னா, சொந்த செல்வந்தர்கள் தன்னோட சொந்த மகனிடம் கூட பயந்துட்டு இருப்பா. அண்ட் இந்த செல்வத்திலேருந்து துளி மகிழ்ச்சி சுக லேசான சுகம் கூட கிடையாது. இதுதான் சத்தியம். அர்த்தத்திலேருந்து அனர்த்தம் தான் வரும் அப்படின்னு சொல்ற. இதுல இருந்து எப்படி வரணும்? ஏன்னா ஆச்சாரியர் வந்து இதுல பகவத்கீதையில பார்த்தீங்கன்னா இட்ஸ் பிராக்டிக்கலா எப்படி வாழணுங்கிறதுக்கான ஒரு வழிமொழி எல்லாமே. அதுல என்ன பிரச்சனை இருந்ததுன்னு சொன்னாலும் அந்த பிரச்சனையில இருந்து அதுக்கு என்ன தேர்வு இருக்கு அதுவும் சொல்றது. அடுத்த ஸ்லோகம் 31 ஸ்லோகம் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஸ்லோகம். இதுல எப்படி இருக்கணும் அப்படிங்கறத சொல்லிருக்கு. பிராணாய பிரத்யாஹாரன் நித்யாநித்ய விவேக விசாரம் ஜாப்ய சமேத சமாதி விதானம் குர்வவதானம் மஹதவதானம்.
பிராணாயாமம் நமக்கு தெரிஞ்சது சுவாச கட்டுப்பாடு, பட் பிராணத்தின் கட்டுப்பாடு அது பிராணாயாமம். பிரத்யாகாரம் இந்திரியங்களை அடக்கம் செய்யறது, அடக்கிறது. நித்ய நிரந்தரம், அனித்ய தற்காலிகம். விவேக வேறுபாடு, விசாரம் ஆலோசித்தல். ஜாப்யசமேத ஜாப்ய ஜபம், சமேத உள்பட, சமாதி தியானம், விதானம் செய்வது, குர்வ செய், அவதானம் கவனமாக, மகத் மிக, அவதானம் கவனமாக. பிராணாயாமம் புலன்களை அடக்குவது, பிரத்யாகாரம் கடைபிடியுங்கள். நிரந்தரம் தற்காலிகத்தின் வேறுபாட்டை ஆலோசனை செய்யுங்கள். ஜபம் மற்றும் தியானம் செய்யுங்கள். இவற்றை மிகுந்த கவனத்துடன் செய்யவும் அப்படின்னு ஆச்சார சொல்றார். ஒரு விஷயம் பார்க்கலாம். பிராணாயாமம் பிரத்யாகாரன், பிராணாயா எல்லாமே நெடுநிலைகள். பிராணாயாமம் பிரத்யாகாரன், பிரத்யாபிரமில்லாக கொடுத்து பிரத்யாஹாரன், அது ஆரன் இல்ல, பிரத்யாஹாரன். நித்யானித்ய நித்யானித்ய, நீ குறித்து நீ மேலாக கொடுத்து நித்யானித்ய. விவேக விசாரம், விவேக விசா, வேக வே நெடுலத்து, சா அதுவும் நெடுலத்து. விவேக விசாரம். ஜாப்ய சமேத சமாதி, ஜாப்ய ஜாமிதாக, ஜாப்ய சமேத சமாதி விதானம், சமாதி சமானெடுத்து தி குறிலெடுத்து ஷார்ட்டா இருக்கணும். சமாதி விதா, தீவிதா அப்படின்னு சொல்லக்கூடாது, தீதான் அது. சமாதி விதானம், விதானம் தா அது நெடுதெழுத்து. ஜாப்ய சமேத சமாதி விதானம், குர்வவதானம். குர்வ கூக்கப்படுற பார்க்கிறது, குர்வ வதானம். சோ சமாதி விதானம், குர்வ வதா எல்லாமே தா 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 வந்துருக்கு. கொஞ்சம் நல்லா பிராக்டிஸ் பண்ணாதான் கரெக்டா வரும். குர்வவதானம், மகதவதானம், மகத மகத் மகத் அவதானம் சொல்லலாம், இல்லைன்னா மகதவதானம், குர்வவதானம், மகதவதானம். ஸ்லோகம். பிராணாயாமம் பிரத்யாகாரம் நித்யானித்ய விவேக விசாரம், ஜாப்ய சமேத சமாதி விதானம், குர்வவதானம் மகதவதானம். தா தா வருது, எனக்கே கொஞ்சம் குழப்பமா இருக்கு, திருப்பி சொல்றேன். பிராணாயாமம் பிரத்யாகாரம் நித்யானித்ய விவேக விசாரம், ஜாப்ய சமேத சமாதி விதானம், குர்வவதானம் மகதவதானம். ஆச்சாரியர் ஒரு சாதகன்ட்ட, யார் இந்த காஞ்சனம் அதுல இருந்து தன்னோட மனச அதுல இருந்து வெளியில எடுத்துட்டு இருக்காளோ, இந்த வெளி உலகத்திலேருந்து அதுல இருந்தும் தன்னோட மனசை எடுத்துட்டு போறாளோ, பொருள்களா இருக்கட்டும், உற்றார் உறவினர் அந்த மாதிரி இருக்கட்டும், சுகம் துக்கம் இந்த மாதிரியான துவந்தம் இருக்கட்டும், அதுல இருந்து யாரு வெளியில வராளோ, எல்லாத்தையும் கட்டுப்பாடு பண்றதுக்கு யாரு தயாரா இருக்காளோ, முதல்ல ஒரு 5 ஸ்டெப்ஸ் சொல்லி கொடுத்தார். என்ன? கீதையை படிப்பது, ஸ்ரீபதி அவரை வணங்குவது, சத்சங்கம் பண்ணுவது, அப்புறம் தானம் பண்றது,
அதுக்கப்புறம் எதுலயுமே ஒரு இதெல்லாம் நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்றதோ அதுல இருந்து வெளியில வருது சரியான சிந்தனை பண்ணிட்டு இந்த 5 விதங்கள் இதெல்லாம் வெளியில பண்றது. அதாவது பகிரங்க சாதனை. வெளியில இருக்கு, உள்ளுக்குள்ள இல்ல. இதெல்லாம் வெளியில. கீதையை படிக்கிறது, பகவானை தொழுறது, சத்சங்கத்துல கலந்துக்கிறது, தானம் பண்றது, மனசை இந்த குழப்பத்தில இருந்தெல்லாம் விட்டுட்டு சரியான தாட் கொண்டு வருது. இதெல்லாம் வெளியில இருக்கிறது பகிரங்க சாதனை. இந்த ஸ்லோகத்துல அதாவது 31வது ஸ்லோகத்துல பார்த்தீங்கன்னா அந்தரங்க சாதனம் தனக்குள்ள இருக்கிறது. அது என்ன சொல்றார்? பிராணாயாமம். அதாவது பிராணம் அதோட கண்ட்ரோல் பண்றது, அதை கண்ட்ரோல் பண்றது. பிரத்யாகாரம் அதாவது இந்திரியங்களிலிருந்து என்ன இந்திரியங்களை கட்டுப்பாடு பண்றது, இந்திரியங்களை எல்லாத்தையும் பின்வாங்கின்றது. நித்திய அனித்திய, எது நித்தியமானது எது அனித்தியமானது அதில் இருக்கிற வேறுபாடை பத்தி விசாரணை பண்றது, ஆலோசனை பண்றது. 4வது ஜபம் பண்றது. 5வது சமாதி நிலையத்துல வரும். அது எல்லாத்தையும் பண்ணா தனக்குள்ள ஒரு சைலன்ஸ் அப்படின்னு வந்துருது. இதெல்லாம் பண்ணணும். பிராணாயாமம், பிரத்யாகாரம், நித்திய அனித்திய விவேக விசாரம், அதுக்கப்புறம் ஜபம், இதெல்லாம் பண்ணா நமக்குள்ள ஒரு சமாதி நிலையம் வரும். இது அந்தரங்க சாதனை. பிராணாயாமம் நிஜம் நார்மலா பார்த்தீங்கன்னா அது வெறும் சுவாச கண்ட்ரோலை பத்தி தான் சொல்றோம். சுவாசத்து மேல ஒரு கண்ட்ரோல் பண்ணி சொல்றது அது பிராணாயாமம் சொல்றோம். அது ஒரு தெரியாத அதாவது யார் இந்த ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்காளோ அவளுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு சரியானது பிராணாயாமம்னு சுவாசத்தை கண்ட்ரோல் பண்றது. சம்ஸ்கிருதத்துல சுவாசத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு வேற ஒரு வார்த்தை இருக்கு, சுவாசாயாமா. சுவாசத்தை நியமம் பண்றது, கண்ட்ரோல் பண்றது. ஆனா இங்க பிராணா அப்படிங்கிறது ஜீவன், கான்சியஸ்னஸ். இது 5 விதமா இருக்கு. ஒண்ணு தெரியறது, கான்சியஸா இருக்கிறது, இது பிராணா, வாழ்க்கை, நம்மளோட கான்சியஸ்னஸ். அபான அப்படின்னு நம்மளோட இருக்கிறது எல்லாம், நம்மளோட உடம்புல இருக்கிறது வெளியில எடுக்கிறது, அது அபான. வியான அது நம்மளுக்குள்ள இருக்கு, என்னெல்லாம் உணவு உண்றோமோ அதை டைஜஸ்ட் பண்றது வியான. சமான அதாவது இந்த ரத்தம் எல்லாம் ஓடின்னு இருக்கே மேலையும் கீழையும், சர்க்குலேட்டரி சிஸ்டம், அது சமான. உதாரணம்னா நம்ம இப்ப எப்படி இருக்கோமோ அதோட மேல ஸ்டேஜ்ல போறது உதாரணம். நல்ல மேன்மையாக தாட்டும் மேன்மையான சிந்தனையும் நம்மளோட ஞானத்தை அடுத்த லெவல் கொண்டு போறது அது உதாரணம். இத 5யும் நியமம் பண்றது, கண்ட்ரோல் பண்றது, இதுதான் பிராணாயாமம். இது சட்டுன்னு யாருக்கும் புரியாதுங்கிறதுக்காக யாரு புதுசா இருக்காளோ, யாருக்கு இன்னும் அவ்வளவா ஞானம் இல்லையோ, யாருக்கு இன்னும் தன்னோட இமோஷன்ஸ் மேல எல்லாம் கண்ட்ரோல் இல்லையோ, அவளுக்கு என்ன சொல்றாங்க, இந்த சுவாசத்தை கண்ட்ரோல் பண்ணி இதுதான் பிராணாயாமம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லிக் கொடுக்கிறோம். என்ன பிராணாயாமம் முழுசா சரியான இதுல இருக்கணும்னா அது ஃபுல்லா பிராக்டிஸ் பண்ணி நம்மளோட ஒவ்வொரு பிராணவாயும் கண்ட்ரோல் பண்ணிண்டு பகவான் மேல முழுசா தியானம் பண்ணிண்டு
வேதாந்தங்கள் உபனிஷத்துகள்லாம் நல்லா படிச்சுண்டு அண்ட் இந்த தானம் தர்மம் தர்மம் எல்லாம் பண்ணிட்டு இருக்குன்னா அதுக்கப்புறம் தான் இந்த பிராணாயாமம்ங்கிற ஒரு லெவலுக்கே நம்மளால வர முடியும். அந்த லெவலுக்கு வந்த அப்புறம் இந்த பிராணவாயு எல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கு அடுத்தது தன்னோட மனசையும் ரோல் பேக் பண்ணிக்க முடியும். அதாவது இந்திரியங்கள் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். முழுசா இப்பதானே மைண்ட் அப்படி போக்கஸ்டா இருந்தாலும் இந்திரியங்கள்லாம் ஒண்ணுமே ஒர்க் பண்ண மனசு எங்கேயுமே வாண்டர் பண்ணாம இருக்கிறது. ஒரு ஊர்ல ஒரு ஞானி இருந்தாராம், ஒரு மகான் இருந்தாராம். அவர் வீட்டுல டெய்லி எல்லாரும் இந்த வேதாந்தம் படிக்கிறதுக்காக வருவாளாம். இவர்கிட்ட ஒரு பூனை இருந்துதான். அவர் அந்த பூனையை ரொம்ப ட்ரெயின் பண்ணி வச்சிருந்தாராம். அதாவது எல்லாரும் ஸ்லோகம் சொல்றச்ச அதுவும் தியானம் பண்ணுமா. அந்த தியானம்ல இருக்கிறதுக்காக அதோட தலை மேல ஒரு ஒரு அகல் வழுக்க வச்சு அதுக்குள்ள எண்ணெய் போட்டு அதுக்குள்ள திரி போட்டு லைட் பண்ணுவாராம். அந்த லைட்ல அந்த வெளிச்சத்துல தான் எல்லாரும் ஸ்லோகங்கள்லாம் சொல்லியிருந்தார். இது டெய்லி நடக்கிறது. எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், இந்த பூனை எப்படி முழுசா கவனம் கொடுக்கறது. ஏன்னா எல்லாருமே உட்கார்ந்துருக்கா, எல்லாருமே ஸ்லோகம் சொல்லிட்டு இருக்கா, எல்லாருமே தியானத்துல இருக்கா. அந்த பூனையும் அந்த தியானத்துல இருந்துட்டு அந்த விளக்கு அப்படியே தலை அப்படியே நிக்கிற மாதிரி கொஞ்சம் கூட அசையாம எல்லாரும் ஸ்லோகம் சொல்லுவா டெய்லி. அதுல ஒருத்தனுக்கு கொஞ்சம் இதா இருக்கு. இந்த ஆளை இந்த பூனை எப்படியாவது நம்ம கொஞ்சம் மாத்த ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஒரு நாளைக்கு என்ன பண்றான், ஒரு எலிய புடிச்சு வச்சுண்டு தன்னோட வேஷ்டியில கட்டி விட்டுட்டு அவன் இந்த ஸ்லோகம் சொல்றதுக்கு வரான். இப்ப எல்லாரும் உட்கார்ந்து ஸ்லோகம் சொல்லிட்டு அவன் மெதுவா இந்த எலிய விட்டுறான் வெளியில. அந்த எலியோட ஸ்மெல்லு பார்த்தோன்னே எலி அது கண்ணுல பட்டோன்னே அந்த பூனைக்கு எல்லாத்தையும் மறந்துடுது. அது டப்புன்னு அந்த எலி மேல குதிக்க அந்த அந்த விளக்கு கீழ் எரிஞ்சு போயிடுது, அணைஞ்சு போயிடுது. ஏன்னா எவ்வளவுதான் கண்ட்ரோல் பண்ணாலும் அந்த புலன்கள் தன்னோட இந்திரியங்கள் அதுக்கு பிடிச்சது அதுக்கு பிடிக்காததான்னு ஒண்ணுதுன்னா எல்லாத்தையும் மறந்து மைண்ட எடுத்துன்னு போயிடும். அதுக்கு அந்த மைண்ட் எல்லா புலன்களையும் அதுக்கு பிடிச்சதோ பிடிக்காததோ அதுக்கு பின்னாடி எடுத்துன்னு போயிடும். மைண்டோட கண்ட்ரோல்ல நம்ம இருக்கும், நம்ம கண்ட்ரோல்ல மைண்ட் இருக்கிறது. குதிரை மேல நம்ம உட்கார்ந்து இருந்தோம்னா அந்த குதிரை மேல நம்ம கண்ட்ரோல் இருந்தா நமக்கு எங்க போகணுமோ அங்க அழிச்சுன்னு போவோம். ஆனா நம்ம அந்த கண்ட்ரோல் குதிரை கொடுத்துட்டோம்னா அது நம்ம எங்கேயாவது அழிச்சுட்டு போறதுதான் அதுல ஒழிவுண்டு. ஊர்ல ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருந்தாலும் விவசாயி அவரை பார்க்கறதுக்கு ஒரு நாளைக்கு ஒருத்தர் வரார். அவர் அவர் ஒய்ஃப்ட கேட்கிறார், உங்க புருஷன் எங்க பாக்கணுமே. அவர் வயலுக்கு போயிருக்கார், கொஞ்ச நேரம் கழிச்சுதான் வருவா அப்படின்னா இவெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு இந்த மனுஷனும் வரான், வயல்லாம் பண்ணிட்டு வரான். அதுக்கு பின்னாடி அவரோட நாய் இருக்கு. இவன் வரத்த அப்படியே சாதாரணமா நடந்து வரான். அந்த நாய் அப்படியே மூச்சு முடியாம தண்ணி நின்று ஓடி வருது அங்கேருந்து.
அப்ப அவன் கேக்குறான், நீயும் நாயும் வேற எங்கேயாவது இருந்தேடா? நீயும் நாயும் சேர்ந்து அதே டிஸ்டன்ஸ் தானே வந்திருக்கு. நீ அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்க, ஒண்ணுமே கஷ்டப்படாம இருக்க. இந்த நாய் ஏன் இப்படி மூச்சு வாங்கிட்டு வேக்க வேற வந்துட்டு இருக்கு? அதுக்கு அவர் சொல்றார், எனக்கு வேற வேலை இல்ல, டைரக்டா அந்த வயல்ல இருந்து ஸ்ட்ரெயிட்டா வீட்டுக்கு தான் வரணும்னு நான் வந்துட்டேன். அந்த நாய் வெளியில வரச்ச அதுக்கு வேற நாய்கள்லாம் பார்த்து அதுக்கு பின்னாடி ஓட ஆரம்பிச்சது. அதுகளை துரத்தின்னு இருக்கு, அது இதை துரத்திண்டு, இது அதை துரத்திண்டு அப்படியே ஓடிட்டு வந்துட்டு இருக்கு. அது டைரக்டா வரல. என்னோட அர்த்தத்துக்கு அங்கேயே நீங்க தான் வரணும், ஆனா அது இங்கேயும் அங்கேயும் போயின்னு தான் வருது. இது போலதான் நம்ம மனசு, எதையான்னு பார்த்தா அதுக்கு பின்னாடி அலைய வேண்டியது. இப்படி அலைஞ்சுன்னு வர்றதுனால மைண்டுக்கு எப்பொழுதுமே ஒரு சாந்தி கிடையாது, எப்பொழுதுமே ஒரு ஆங்ஷியஸ் ஸ்டேட்ல இருக்கு. அதுலேருந்து அதெல்லாத்தையும் கொண்டு கண்ட்ரோல் பண்ணும், அதான் பிரத்யாகாரம். இந்த பிராணாயாமம் பிரத்யாகாரம் இதுவும் ரெண்டும் சொல்றதுக்கு ஈஸியா இருக்கு. இது பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு விவேகம் வேணும். என்ன விவேகம் வேணும்? இது நித்தியம், இது அனித்தியம் அப்படிங்கிற ஒரு தாட், அப்படிங்கிற ஒரு நினைப்பு, அப்படிங்கிற ஒரு புரிதல் வேணும். எது நித்தியமானது, எது சாஸ்வதமானது, எது அழியாதது, எது மாற்றம் இல்லாதது, எது அழியக்கூடியது, எதுக்கு மாற்ற முடியாது, எது சாஸ்வதம் இல்லாம இருக்கிறது, அது வெளியுலகம், இது உள்ளுலகம், இது நமக்குள்ள இருக்கிறது சாஸ்வதமானது, அழியாதது, மாற்றம் இல்லாதது, அது நமக்குள்ள இருக்கிறது அப்படிங்கிற ஒரு நிஜத்தை புரியணும். அது புரியறதுக்கு என்ன பண்றது? அதுக்குதான் உபநிஷத்துகள் எல்லாம் படிக்கிறது. அதுக்குதான் நமக்கு கூட இந்த பஜகோவிந்தம் முடிச்சுட்டு உபனிஷத் படிக்கலாம் அப்படிங்கணும். ஏன்னா இந்த உபனிஷத்துல இதெல்லாம் இருக்கு. இதோட நிஜம் என்ன, எது நித்தியம், எது அனித்தியம், அதுக்கான விவேகம் எப்படி கொண்டு வருது அப்படிங்கறதெல்லாம் உபனிஷத்துல இருக்கு. அதை படிச்சாதான் இந்த பிராணாயாமம் பிரத்யாகாரம் இது ரெண்டும் நடக்கும், இல்லைன்னா நடக்க முடியாது. சும்மா நான் உட்காந்து பிராணாயாமம் பண்றேன்னா உட்காந்து பண்றதுல ஒன்றும் மீனிங் இல்லை. அதுக்கு பண்ணாலே கொஞ்சம் மனசு கொஞ்ச நேரத்துக்குள்ள இப்படி ஓட ஆரம்பிச்சு அந்த நாய் மாதிரி. அதுக்கு ஒரு ஷார்ப் மைண்ட் இருந்தாதான் அதனால பண்ண முடியும். இந்த மாதிரியான ஒரு ஷார்ப் மைண்ட் வரத்துக்கு நம்ம என்ன பண்ணணும்? அதாவது விசாரம் வரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணணுமோ அதோட ட்ரைனிங் இருக்கு. அதுதான் ஜபம். ஜபம்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம கூட இப்ப பகவத்கீதை படிக்கிறச்சு நம்ம என்ன சொல்றோம்? ஜபம் பண்றது. அதுதான் ரொம்ப முக்கியமானது. இந்த ஜபம் பண்றதுனால்தான் நம்மளோட மனசு ஒரு லெவல் கண்ட்ரோல்ல வருது. அதனால ஜப்ப யோகம் அப்படிங்கிறோம். அதுல அது இந்த ஜரா மரணம், அதாவது பிறப்பு, இந்த இறப்பு, அதுக்கான ஒரு எண்ட் பண்றது இந்த பேங்கிறது நமக்குள்ள இருக்க இந்த அழுக்கும், நமக்குள்ள இருக்க இந்த அடைஞ்சல்கள் அதெல்லாத்தையும் தாண்டி விடுறது இப்ப. நமக்குள்ள இருக்க இந்த இடைஞ்சல்கள்லாம் ஞானத்துக்காக எது இடைஞ்சலா இருக்கோ அதை அழிக்கிறதுக்கு ஜபம் சரியான வழி. அந்த ஜபம்னாலதான் நமக்குள்ள இருக்க இந்த இடைஞ்சல்கள் எல்லாம் அழிகிறதுனால நம்ம மோட்சம் கிடைக்கிறதுக்கான ஒரு வழி ஜபம்.
ஏன் நம்ம ஜபம் பண்றோம்? ஏன்னா நமக்குள்ள இருக்கிற இந்த ஜீவாத்மா அதை ஒரு சூழ்ந்திருக்கு. என்ன? அஜ்ஞானம் அப்படிங்கிற ஒரு புகை அதை சூழ்ந்துருக்கு. எப்படி அந்த சூரியனை எப்படி அந்த கிளவுட்ஸ் எல்லாம் மேகங்கள்லாம் சூழ்ந்து இருக்கோ, அது போல நமக்குள்ள இருக்கிற இந்த அஜ்ஞானம் அது ஆவரணமா இருக்கு. அதாவது அத மறைச்சு இருக்கு. அத அஜிடேட்டும் பண்ணிட்டு இருக்கு. விக்ஷேப ஆவரண விக்ஷேப. ஆவரணம்னா அத மறைச்சு வச்சிருக்கு. விக்ஷேபம்னா அதை சஞ்சலமா பண்ணிட்டு இருக்கு. இது நமக்குள்ள இருக்கிற அஜ்ஞானம். அந்த அஜ்ஞானம் நம்மளோட நிஜ ரூபம், நம்மளோட ஆத்மனை சூழ்ந்து இருக்கு. எவ்வளவுதான் சூரியனை முழுசா அழிச்சிட முடியாது. அந்த மேகம் இருக்கிறது நம்மள எப்படி பார்க்க முடியுது? அந்த சூரியனோட வெளிச்சத்தினால்தான் அந்த மேகம் இருக்கிறதே நம்மளால பார்க்க முடியாது. அந்த சூரிய வெளிச்சத்தினால்தான் நமக்கு மேகம் இருக்கிறது தெரியுது. சோ இந்த மேகம் சூரியனை அழிச்சிட முடியாது. இந்த மேகம் சூரியனை இல்லாம பண்ணிட முடியாது. அதே மாதிரி நம்மளோட அஜ்ஞானம், நம்மளோட தாட்ஸ், அது நம்மளோட ஆத்மனை முழுசா அழிச்சிட முடியாது. ஆனா நம்மளோட தாட்ஸே எப்படி சூரியன் தான் மேகத்தை காமிக்கிறதோ, அதே மாதிரி நம்மளோட ஜீவாத்மா தான் நம்மளோட தாட்ஸே காமிக்கிறது. இதான் உன் தாட்ஸ் அப்படின்னு. ஆனா நமக்குள்ள இருக்க இந்த சஞ்சலம், இந்த அறியாமை நம்மள நமக்குள்ள இருக்கிற இந்த ஜீவாத்மாவை பார்க்க விட மாட்டேங்கிறது. நம்மளோட ஆத்மனை நம்மளால பார்க்க முடியாது. ஜப்பம் அது மனசை இந்த மாதிரி ஒரு டியூன் பண்ணிக்கிறது. என்ன டியூன் பண்ணுறது? நம்மளோட ஆத்மனை எப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிக்கிறது. நம்மளோட தாட் குவாலிட்டி, என்ன யோசிக்கிறோம் அதை இம்ப்ரூவ் பண்றது. டைரக்ஷன் ஆஃப் தாட், எப்படி யோசிக்கிறோம் அத சேஞ்ச் பண்றது. மூன்றாவது ரொம்ப முக்கியமா ஜப்பம் என்ன பண்றதுன்னா, நமக்குள்ள நிறைய தாட்ஸ் வந்துட்டே இருக்கும், அதை குறைக்கிறது. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னன்னா, நம்மளோட தாட்ஸ் ப்ரெடிக்டபிள் ஆக்குறது. அதாவது இது முடிஞ்சப்ப இந்த தாட் வரும். ஒரு நிமிஷம் ஒரு டைம் பார்த்தோம்னா அந்த சமயத்துல ஒரு தாட் தான் இருக்கணும். இந்த தாட் போச்சுன்னா அடுத்த தாட் என்ன வருதும் அது நமக்கு தெரியாது. என்ன நம்ம யோசிப்போம்ங்கிறது நம்மளோட கண்ட்ரோல்ல இல்ல. இப்போ ஒண்ணு யோசிப்போம், அப்புறமா இன்னொன்னு யோசிப்போம். இப்ப என்ன யோசிக்கிறோமோ அப்புறமா என்ன யோசிக்கிறோமோ அது கனெக்ஷனே இருக்காது முக்காத்திட்ட. ஆனா நம்ம இப்ப ஜப்பம் சொல்ல வச்ச ஜபம்னா என்ன? மந்திரத்தை திருப்பி 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 சொல்லுது. மந்திரமும் ஒரு தாட் தான், அதை ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கோம். அதை ரிப்பீட் பண்ண பிரச்சனை தெரியுது. என்ன பண்றது? இது முடிஞ்ச உடனே அதுக்கு அடுத்தாப்புல என்ன வரப்போறதுன்னு நமக்கு தெரியுது. அதாவது இந்த அடுத்த தாட் என்ன வரும் அப்படின்னு அந்த ஒரு ப்ரெடிக்டபிலிட்டி நமக்கு வரும். இந்த தாட் முடிஞ்சுன்னா அடுத்தது இந்த தாட் தான் இருக்கும். அது ஒரு ஜபத்தை ஒரு தாட்டா எடுத்துட்டாலும் இந்த ஜபம் இந்த மாதிரி முடிஞ்ச உடனே திருப்பியும் இந்த ஜபம் ஆரம்பிக்க போறது. இதுதான் ரொம்ப முக்கியம் ஜபம் சொல்ற விஷயம். அதாவது இது முடிஞ்சா அடுத்தது என்ன சொல்ல போறோம் அப்படிங்கிற தாட்
அடுத்த தாட் என்னங்கிறது நமக்கு இப்பவே தெரியுது. இதுதான் வரும் இதுக்கப்புறம். அது கண்டினியூஸா நம்ம பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா நம்ம யோசிக்கிறது இல்லை. இந்த இந்த வார்த்தை முடிஞ்சா அடுத்த வார்த்தை வரப்படுது, அடுத்த வார்த்தை முடிஞ்சா அடுத்த வார்த்தை வரப்படுது. காயத்ரி ஜெபம் சொல்றோம் அப்படின்னா 108 சொல்றோம், 1008 தடவை சொல்றோம், கண்டினியூஸா அதே ஒன்று இருக்கும். இதுக்கப்புறமா இது வரப்போகுது நமக்கு தெரியும். நம்மளோட மைண்ட் அப்படி கண்ட்ரோல்ல வரும். இந்த மாதிரி பண்றச்ச அன்வான்ட் தாட்ஸ் வரதில்லை நமக்கு. வேற எந்த தாட்டுமே வராது. ஏன்னா இந்த தாட் தான் வரப்போகுது, தெரியும் இந்த தாட் வரப்போகுது, அதே தாட் தான் வரும். இந்த மாதிரி பண்ணிச்சு உங்களோட மைண்ட் அப்படியே டிசிப்ளின்டா இருக்கு. திருப்பி 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 சொல்லிட்டு போயிட்டா இதுக்கப்புறம் இது வரப்போகுது, இதுக்கப்புறம் இது வரப்போகுது, இதுக்கப்புறம் இது வரப்போகுது, இதுக்கப்புறம் இது வரப்போகுது. வேற எந்த தாட்டும் உள்ள வரப்போறது இல்லை. சோ உங்களோட மனசை பயிற்சி பண்றது. பயிற்சி பண்ணிச்சு அது இதுதான் வரும். அப்ப இதே பயிற்சி பண்ண வேற தாட்ஸ், வேற மாதிரிமா சஞ்சலங்கள் அதெல்லாம் உள்ள வரவே வராது. ஊர்ல ஒரு 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 பண்டிதர் இருந்தாராம். ஒரு நாளைக்கு அவர் பாக்குற அந்த ஊர்ல ஒரு மாடு கறக்கவே முடியறது இல்லையா. யாராவது அந்த மாடை கறக்க வந்தா அந்த மாடு வந்து உதைச்சிருதான், யாரா இருந்தாலும். அந்த மாட்டை கறக்க முடியறது இல்லை. மாட்டை கறக்கிறதுங்கிறது நமக்கு மட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை, அந்த மாட்டுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் அது. ஏன்னா கிட்ட வந்தாலே அது இது உதைக்க ஆரம்பிச்சு. எல்லாரும் இந்த இந்த ஞானிகிட்ட வந்து இந்த மாதிரி அந்த அந்த மாடு வந்து கறக்க விட மாட்டேங்கிறது, என்ன பண்றது? அதுக்கு அந்த ஞானி என்ன பண்ணாராம், சரி நான் யோசிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு ஒரு குச்சி எடுத்துட்டு வந்தாராம். குச்சி எடுத்து அத காலை டச் பண்றதாம். அத காலை டச் பண்ணோன்னா அது வந்து அதை உதைக்கிறதாம். அப்ப அந்த குச்சி எடுத்துடுறாராம். கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி குச்சி கொண்டு போறான், திருப்பி உதைக்கிறா, திருப்பி எடுத்துட்டு போறான், திருப்பி குச்சி கொண்டு போறா, திருப்பி உதைக்கிறது, திருப்பி எடுத்து இதே பண்ணிட்டு இருக்கிறான். குச்சி கொண்டு போற, அதை உதைக்கிறது, அதுக்கு வெளியில எடுக்கிற, குச்சி கொண்டு போற, அதே கண்டினியூஸா ஒரு நாள் முழுக்க பண்ணிட்டு இருக்கிறான். அதுக்கப்புறம் அந்த 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 மாடுக்கே அந்த குச்சி வந்தாதான் உரைக்கணும்னு வந்துருக்கு, இல்லைன்னா அது உரைக்க மாட்டேங்குது. அந்த மாதிரி அவன் மனசு பக்குவமா எடுத்து குச்சி வருது உதைக்கணும், குச்சி வருது உதைக்கணும், இதேதான் அது உனக்கு. சொல்றேன், இப்ப போய் நீ மாடு கறக்கு, அது ஒண்ணும் பண்ணாது அப்படின்னு. வந்து மாடை கறக்குற, அது ஒண்ணுமே பண்ணலையா. ஏன்னா அந்த மாடுக்கு வந்து என்ன மைண்ட்ல, குச்சி வந்தா உதைக்கணும், குச்சி வந்தா உதைக்கணும், குச்சி வந்தா குச்சி வரல உதைக்கல. சோ இந்த மாதிரி ஜப்ங்கிறது இந்த மனசு அந்த மாதிரி பக்குவம் பண்றது. எப்படி பக்குவம் பண்றது? ஜபம் சொல்ல 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 வேற தாட் உள்ளே வரக்கூடாம பண்றது. அந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணிட்டோம்னா வேற தாட்டே உள்ள வராது. அந்த வேற தாட்டே எந்த தாட் வரும்னா இதுதான் வரும். ப்ரெடிக்டபிள் தாட் தான் வரும், அன்பிரடிக்டபிள் தாட்ஸ் உள்ள வராது. பிரத்யாகாரம், பிராணாயாமம் இதெல்லாம் பண்ணும். ஏன்னா அஜ்ஞானேனாவிருத்தம் ஞானம் தேன முஹ்யந்தி ஜந்தவஹ அப்படின்னு பகவத்கீதையில சொல்லிருக்க. அஜ்ஞானேனாவிருத்தம் ஞானம் என்ன பண்றது? அஜ்ஞானம் ஞானத்தை ஆவர்த்தம் அப்படின்னா மறைச்சு வச்சிருக்கு. ஏன முக்கியந்தி ஜந்தவஹ, எல்லா ஜந்துகளுக்கும் இந்த மாதிரி. அதனால எல்லா ஜந்துகளும் குழப்பமா இருக்கு. ஏன்? ஏன்னா அஜ்ஞானேனாவிருத்தம் ஞானம். இந்த மாதிரியான என்னெல்லாம் பிராணாயாமம், பிரத்யாகாரம், அனித்திய நித்தியம், அதுக்கு இருந்த விவேக விசாரம், அப்புறம் ஜபம், இந்த மாதிரி பண்றச்ச நம்மளோட மனசை நம்ம எப்ப வேணுமோ பின்னாடி எடுத்துட்டு வந்துடலாம்.
இந்த இந்திரியங்களால இருக்கிற இந்த பொருள்கள் அது மேலெல்லாம் அதுக்கெல்லாம் இனிமே நம்ம மேல கண்ட்ரோல் இல்லை, நமக்கு அது மேல கண்ட்ரோல். இந்த மாதிரி இருக்கச்ச எது நிஜமோ எது ஆத்மனோ அது மேல முழுசா தியானத்தை பண்ண முடியும். இதுதான் சமாதி நிலை. அதாவது ஒரு தாட்லெஸ்னஸ், ஒரு தாட்டே இருக்காது. இந்த மாதிரியான ஒரு தியான நிலையம் இது சமாதி. இது ரொம்ப முக்கியமானது. அப்ப உங்களோட மனசு முழுசா கிளியரா இருக்கும். எது மேலேயுமே உங்களுக்கு மனசு போகாது. நம்ம நினைச்சுக்கலாம், நம்மளே நம்மளை புரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலி நம்மளே நம்மளை புரிஞ்சுக்கிறதே ஒரு தப்பான ஒரு தாட். இந்த ஆத்ம போதா அப்படின்னு நான் நிறைய சொல்லிட்டு இருக்கோம், ஆதிசங்கர் எழுதினது. அதுல ஒரு ஸ்லோகம் 44வது ஸ்லோகம். ஆத்மா துத சததம் பிராப்தோப்ய பிராப்தவத வித்யயா தன்னாஷே பிராப்தவத் பாதி ஸ்வகண்டாபரணம் ததா. ஏது ஆத்மன் தான் நிஜம், எப்போதுமே இருக்கிற நிஜம். சததம் பிராப்தோப்ய சததம் பிராப்தோப்ய அவித்யா. எது இஷ்டம் இல்லையோ அது அவித்யா. அதாவது எப்பொழுதும் எதை நம்மளால எதுக்கு நமக்கு பிராப்தமோ அது நம்மளோட ஆத்மன். ஆனா அப்பிராப்தம் அவித்யாதான் பிராப்தம். இந்த அவித்யா அழிஞ்சதுன்னா தன்னாஷே பிராப்தவத் பாதி. அவித்யா அழிஞ்சதுன்னா நமக்கு ஆத்மன் நமக்கு தெரிஞ்சிருது. எப்படின்னா சகுண்டாபரணம் யதா, நம்ம கழுத்திலேயே நம்மளோட நெக்லஸ் தெரிஞ்சிருக்கோம், ஆனா நமக்கு தெரியாது. அது எப்படி கிடைக்கும்? கழுத்திலேயே இருக்குது. சின்ன வயசுல முதல் ஸ்கூல் ஹிந்தியில படிச்ச ஸ்டோரி எனக்கு அதுதான், மாமாஜிக்கா ஐநத். மாமாஜி அவனோட தலைமையிலேயே அவரோட கண்ணாடி வச்சிருக்காங்க, மூக்கண்ணாடி. கண்ணாடி கிடைக்கல முழுக்க தேடுவாராம். அப்புறமா அந்த பசங்களை குட்டி பையன் சொல்லும், உன் தலைமையில தானே இருக்கு அப்படின்னு. ஐயோ இங்கேயே இருந்து எனக்கு தெரியலையா அப்படின்னு. ஆதிசங்கர் என்ன சொல்றாரு, ஆத்மா பிராப்தி அப்படின்னு ஒண்ணுமே கிடையாது. ஆத்மா நமக்கு கிடைச்சிருச்சு அப்படிங்கிறது ஒண்ணுமே கிடையாது. ஆத்மா தான் எப்பொழுதுமே இருக்கு. ஆத்மா தூ சததம் பிராப்தா, எப்போதுமே கிடைக்க வேண்டியது ஆத்மன் தான். இதி ரூபேண சர்வேஷாம் சர்வதா சர்வத்திர சித்தா ஏவ ஆத்மா. எப்போதுமே எங்கேயுமே சர்வேஷாம் எல்லா டைம்லயும் கிடைக்கிறது இந்த ஆத்மா தான். அது என்னன்னா நம்மளோட கழுத்துல இருக்கிற மாலையை போல. இந்த கழுத்திலேதான் இருக்கு அந்த மாலை, ஆனா அறிவும் தெரிஞ்சுட்டு இருக்கும். அந்த மாலை கிடைச்சதுன்னு அர்த்தமா? கிடைக்கலையா? அது எப்போதுமே இருந்தது எப்படி கிடைச்சதுன்னு சொல்ல முடியும்? ஆத்மா கிடைக்கிறதுன்னு கிடையவே கிடையாது. இந்த ஆத்மாவும் நமக்கும் இருக்கிற கேப் என்ன? அவித்யாயா அப்பிராப்திவ மூடாமதி சிந்தயதி. அவித்யாதான் நமக்கு இருக்கிற இந்த ஆத்மாவுக்கும் கிடைக்காம பண்றது இது ஒண்ணு, வித்யாதான். அது அழிஞ்சதுன்னா நமக்கு மோட்சம் தான். அதனால இந்த மோட்சம் கிடைக்கணும்
அப்படின்னா என்ன பண்ணணும்னா அதுக்குதான் ஆச்சாரியால் சொல்ற இந்த பிராணாயாமம் பிரத்யாகாரம் நித்ய விவேக விசாரம். பிராணாயாமம் பிரத்யாகாரம் நித்ய விவேக விசாரம் ஜாப்ய சமேத சமாதி விதானம் குர்வவதானம் மகதவதானம். ஆனா அது முக்கியமான கடைசியில என்ன சொல்றதுன்னா அது ரொம்ப கேர்ஃபுல்லா கவனத்தோட சொல்லணும். கவனத்தோட பண்ணலைன்னா இது நடக்காது. ஏன்னா அவர் ஹரி பண்றதுனால ஒண்ணும் வந்துடாது. இந்த ஒரு நியமிச்ச விஷயங்கள்லாம் ஹரி பண்ணி வராது இல்ல. ஒரு பழம் வரணும்னா அதுக்குன்னு ஒரு டைம் இருக்கு. இதெல்லாம் பண்ணி அந்த பூவா வந்து பூல இருந்து அதுக்கு காயா வந்து அந்த மொட்டா வந்து பூவாகி பூல இருந்து அந்த காயாகி அந்த காயில இருந்து பழமாறதுக்கு டைம் எடுக்கிறது ஆகதான் ஆகும். ஒரு குழந்தை பிறக்கணும் அப்படின்னா அது வந்து தாயோட கருவில போயிட்டு 9 மாசம் தங்கின அப்புறம் தான் கிடைக்கும். ஒரு முட்டையில இருந்து ஒரு 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 பறவை வரணும்னா அதுக்குன்னு டைம் இருக்கு. அது அவசரமா உடைச்சானா அந்த முட்டை தான் உடைஞ்சு போயிடும், ஒன்றும் கிடைக்காது. அந்த முட்டையை பாதுகாத்துட்டு அதுக்கு வரணுங்கிற டைம்ல வரத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்னா அழகா அந்த பறவை வெளியில வரும். ஸோ அதனாலதான் நீங்க இந்த ஆச்சாரியன் சொல்ல இதெல்லாம் பண்ணணும். ஆனா குருவவதானம் மகதவதானம், ரொம்ப அவதானமா கவனமாக இந்த பிராணாயாமம் பிரத்யாகாரம் நித்ய விவேக விசாரம் ஜாப்யம் சமாதி இதெல்லாம் பண்ணணும். ஆனா ரொம்ப கவனமாக பண்ணணும் அப்படின்னு ஆதிசங்கர் சொல்றார். 10 மணி இங்கேயே ஆயிடுத்து. இன்னையோட கிளாஸ் இங்கேயே முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப டைம் எடுத்தேன். சாரி. ஐ திங்க் என்ன இவ்வளவு நேரம் ஆச்சு தெரியல, ரொம்ப நேரம் ஆக்கிட்டோம். ஜபம் பத்தி சொல்லி மேபி அதனால கொஞ்சம் டைம் ஆயிடுத்து. ஆல்மோஸ்ட் டைம் ஆயிடுத்து. இன்னைக்கு கிளாஸ் இன்னைக்கே முடிச்சுக்கலாம். புதன்கிழமை எனக்கு லீவு, நான் வெளியில போறேன். அன்னைக்கு எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். நாளைக்கு ஒரு ஸ்லோகம் தான் பாக்கி இருக்கு. 32 33வது ஸ்லோகம் வந்து எண்டிங் ஸ்லோக்கா தான். அதுக்கு ஒன்றும் மீனிங் அவ்வளவுலாம் கிடையாது. ஸோ நாளைக்கு இந்த 2 ஸ்லோகத்தை முடிச்சுட்டு செவ்வாய்க்கிழமை எல்லாத்தையும் 33 ஸ்லோகம்னு நாளைக்கு முடிச்சிடலாம். புதன்கிழமை எல்லாருக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு கிடைக்கும். இன்னையோட கிளாஸ் இங்கேயே முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. விஜயாதாஜி நீங்க தான் சொல்லணும். Thank you, sir. Jai Shri Krishna. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. Thank you, sir. Jai Shri Krishna, sir. Thank you, sir. Jai Thank Shri you, sir. Jai Shri Krishna, sir. Thank you, sir. Thank you, sir. Jai Shri Krishna, sir. Jai Shri Krishna, sir. Thank you, sir. எல்லாரும் இந்த குரூப்ல ஏதாவது ஆப்ஷன்ஸ் போடுங்களேன், என்ன சொல்லி கொடுக்கலாம் அதுக்கு அடுத்த என்ன முடிஞ்சிருச்சு. நாளையோட பஜகோவிந்தம் முடிய போகுது.